மேஷ ராசி அன்பர்களே, இன்று அறிமுகம் இல்லாத புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கக்கூடும். தொழில்நுட்பம் சார்ந்து சிறு சிறு அப்டேட்களை கற்றுக்கொள்வது உங்கள் பணிக்கு மிகவும் கை கொடுக்கும். நிதி நிலையில் பழைய கடன்களை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும். மாலை நேரத்தில் மன அமைதிக்காக பிடித்தமான இசையை கேட்பது நல்லது. இன்றைய நாளில் உங்கள் நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பெருமாள். பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் வைத்து மனதார பிரார்த்தனை செய்வது உங்களின் காரிய தடைகளை நீக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களால் உதவி கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கடனை அடைக்கும் வழிகள் பிறக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, பழைய இனிமையான நினைவுகளை பகிர்ந்து கொள்ள இன்று ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும். மனச்சோர்வை நீக்க நண்பர்களுடன் ஒரு சிறிய பயணம் மேற்கொள்வது புத்துணர்ச்சியை தரும். உணவு பழக்கத்தில் இன்று காரமான உணவுகளை தவிர்ப்பது வயிற்றுக்கு நல்லது. வியாபாரத்தில் மதியத்திற்கு மேல் எதிர்பாராத சுறுசுறுப்பு நிலவும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபடுவது உங்களின் முயற்சிகளுக்கு தகுந்த அங்கீகாரத்தை பெற்று தரும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். உங்களுக்கு ஏற்ற திசை வடக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பழைய நண்பர்களை சந்திப்பார்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு பயணங்களால் புத்துணர்ச்சி கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, முக்கியமான ஆவணங்களை கையாளும் போது இன்று கூடுதல் கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினருடன் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இன்று நீங்கி அமைதி திரும்பும். உங்களுடைய சீரான செயல்பாடுகளால் தொழில் வழக்கம் போல் சீராக நடைபெறும். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது உங்கள் ஆற்றலை காக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை விலக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஆவணங்களில் கவனம் செலுத்த வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தினருடன் சுமூக நிலை ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். தொடர்ந்து நமது டைப்போபீடியா சேனலில் மற்ற ராசிகளையும் பார்க்கலாம். இப்போது கடக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு புதிய பொறுப்பு அனைவராலும் பெரிதும் பாராட்டப்படும். அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுக்கான மறைமுக அறிகுறிகள் தென்படும். துரித உணவுகளை தவிர்த்து வீட்டில் சமைத்த ஆரோக்கியமான உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். காலை வேளையில் சூரியனை பார்த்து ஆதித்ய ஹிருதயம் சொல்வது உங்களின் தலைமை பண்பை அதிகரிக்கும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பார்கள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, சில நாட்களாக உங்கள் மனதில் இருந்த தேவையற்ற பயம் அல்லது குழப்பம் இன்று முழுமையாக நீங்கும். உடன் பிறந்தவர்களுக்கு தேவைப்படும் நிதி உதவியை செய்து அவர்களின் அன்பை பெறுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் முழு கவனத்தையும் சிதறாமல் வேலையில் செலுத்துவது உங்களின் நற்பெயரை காக்கும். இன்று நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ராகு காலத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களின் மனப்பயத்தை போக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட திசை தெற்கு. மகம் நட்சத்திரக்காரர்களின் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவார்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துவார்கள். கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு நபரிடமிருந்து உங்களுக்கு பாராட்டுகள் குவியும். அலுவலகத்தில் உங்களின் புதிய சிந்தனைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். கண்களுக்கு ஓய்வு கொடுக்க மொபைல் அல்லது கணினி திரையை பார்ப்பதை இன்று சிறிது நேரம் குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. சரஸ்வதிக்கு வெண்பட்டு சாற்றி வழிபடுவது உங்களின் சிந்தனை திறனை மேலும் கூர்மையாக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. உங்களுக்கு ஏற்ற திசை வடக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பாராட்டுகள் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களின் புதிய சிந்தனைகளுக்கு வரவேற்பு இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். மேலும் நமது டைப்போபீடியா சேனலின் இன்றைய பலன்களை தொடர்வோம். துலா ராசி அன்பர்களே,
இன்று திட்டமிட்டிருந்த வெளியூர் பயணங்களை சற்று தள்ளி போடுவது உங்களுக்கு நன்மையை சேர்க்கும். புதிய பொழுதுபோக்கு அல்லது கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் பிறக்கும். மாலை நேரத்தில் தனிமையில் சிறிது நேரம் செலவிடுவது மனதிற்கு இதமாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அம்மனுக்கு நெய் விளக்கேற்றி அர்ச்சனை செய்வது குடும்பத்தில் சுபிட்சத்தை கொண்டு வரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம், அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் பயணங்களை தள்ளி போடலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புதிய பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவார்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான மாலை பொழுது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, வியாபார விஷயங்களில் மற்றவர்களின் பேச்சை கேட்பதை விட உங்களின் உள்ளுணர்விற்கு இன்று முக்கியத்துவம் கொடுங்கள். இயற்கையோடு அல்லது செல்ல பிராணிகளோடு சிறிது நேரம் செலவிடுவது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். வரவுக்குள் செலவுகளை சுருக்கிக் கொள்வது வருங்காலத்திற்கு நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களின் முயற்சிகளில் உள்ள தடைகளை தகர்க்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை, அதிர்ஷ்ட திசை தெற்கு. விசாக நட்சத்திரக்காரர்கள் உள்ளுணர்விற்கு மதிப்பளிப்பார்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் செலவுகளை சுருக்கிக் கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் விமர்சிப்பதை இன்று முற்றிலுமாக தவிர்க்கவும். உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான அழைப்புகள் தேடி வரும். வீட்டில் உள்ள பழைய தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து மனதார பிரார்த்திப்பது உங்களின் மன உறுதியை அதிகரிக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மூல நட்சத்திரக்காரர்கள் விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சி அழைப்புகள் வரும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வீட்டை சுத்தம் செய்வதில் ஈடுபடுவார்கள். நமது டைப்போபீடியா சேனலின் அடுத்தடுத்து ராசி பலன்களுக்குள் செல்வோம். மகர ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக பழுதாகி கிடந்த மின்னணு பொருட்கள் அல்லது வாகனங்களை இன்று சரி செய்வீர்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களிடம் இருந்து எதிர்பாராத பரிசு ஒன்று வந்து சேரலாம். உடலுக்கு போதுமான தண்ணீர் அருந்துவதை இன்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது காரியங்களில் வெற்றியை உறுதி செய்யும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மற்றும் அதிர்ஷ்ட திசை மேற்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மின்னணு பொருட்களை சரி செய்வார்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பரிசுகள் வந்து சேரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். கும்ப ராசி அன்பர்களே, உங்களை விட வயதில் சிறியவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாறுவீர்கள். ஆன்மீக சிந்தனைகளால் மனதில் ஒரு தெளிவான நிலை உண்டாகும். வாகன பராமரிப்பிற்காக ஒரு சிறு தொகையை செலவிட நேரிடலாம் என்பதால் அதற்கேற்ப திட்டமிட்டுக் கொள்வது நல்லது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். செவ்வரளி பூக்களைக் கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்வது உங்கள் செயல்களில் சுறுசுறுப்பை தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட திசை தெற்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இளையவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தெளிவு பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாகன பராமரிப்பில் ஈடுபடுவார்கள். மீன ராசி அன்பர்களே, உங்கள் தனிப்பட்ட ஆசைகள் அல்லது பொழுதுபோக்குகளை நிறைவேற்றிக் கொள்ள இன்று கொஞ்சம் நேரம் ஒதுக்குவீர்கள். குடும்பத்தில் இருக்கும் மூத்த பெண்மணியின் அறிவுரைகள் உங்களுக்கு பெரிய திருப்புமுனையை தரும். அலுவலகத்தில் நடக்கும் சிறு விவாதங்களில் உங்களின் கருத்தை இறுதியாக வெல்லும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். மாலையில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களின் காரிய தடைகளை தவிடுபொடியாக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, உங்களுக்கு ஏற்ற திசை மேற்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொழுதுபோக்குகளில் ஆர்வம் காட்டுவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மூத்தவர்களின் அறிவுரை கை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அலுவலக விவாதங்களில் வெற்றி பெறுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.